இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்பிஎஸ் வட்சாலியாஸ் பென்ஷன் ஸ்கிப்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்பிஎஸ் வட்சாலியாஸ் பென்ஷன் ஸ்கீம் வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி தான் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் 18 வயதுக்கு குறைவான மைனர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதற்கான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களுடைய கார்டியன் வந்து வருடத்திற்கு ஒரு முறை 1000 ரூபாய் செலுத்துகிற மாதிரி இருக்கும். மினிமம் 1000 ரூபாய், மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். அது வந்து அவங்களுக்கு வந்து 18 வயது ஆன பிறகு நார்மலான பென்ஷன் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். அதன் பிறகு அவங்க அமௌண்ட் வருடத்துக்கு ஒரு முறை 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணால் 60 வயதுக்கு மேலே அவங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும். அவங்க எவ்வளோ அமௌண்ட் இனிஷியலாக டெபாசிட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பென்ஷன் கிடைக்கும். இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து பேங்க்கில் போயும் அப்ளை பண்ணலாம், அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அப்ளை பண்ணலாம், அல்லது ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இஎன்பிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே enps.nstl.com ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே வந்து பென்ஷனுடைய ஸ்கீம் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பென்ஷன் ஸ்கீம் நேம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா என்பிஎஸ் வட்சாலியாஸ் பென்ஷன் ஸ்கீம்னு ஒரு ஆப்ஷன் கடைசியாக ஆட் பண்ணியிருப்பாங்க. என்பிஎஸ் வட்சாலியா மைனர்ஸ்னு இருக்கும். இதிலே சப்ஸ்கிரைபரோட ஏஜ் வந்து பிலோ 18 இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட் பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ரிஜிஸ்டர் நவ் சி டாக்குமெண்ட்ஸ் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கார்டியன் அல்லது பேரண்டோடைய டீட்டெயில்ஸ் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பேரண்ட் அல்லது கார்டியனுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய பேன் கார்டு நம்பர், அவங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ரெண்டுமே வந்து ஆக்டிவில் இருக்கிறதா என்டர் பண்ணுங்கள். ஏன்னா ஓடிபி வரும். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ டு ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். உங்களுடைய பேன் கார்டில் வந்து இருக்க அட்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ கடலூர் என் பேன் கார்டில் இருக்கிறதால நீங்கள் இந்த லொக்கேஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் சொல்லி வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் ஓடிபி 6 நம்பர் கொண்ட ஓடிபி என்டர் பண்ணுங்கள். அடுத்ததான் நீங்கள் என்டர் பண்ண இமெயிலுக்கும் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரையும் பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். இஎன்பிஎஸ் சொல்லிட்டு ஒரு இமெயில் வந்திருக்கும். அதுக்கு வந்து ஓடிபி பார்த்து என்டர் பண்ணுங்கள். ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணோம். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணாலே உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்து டிக் மார்க் வரும். ஓடிபி என்டர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஏசிகே ஐடி ஜென்ரேட் ஆகிடும். அதை நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் கேவிசி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொல்லி வரும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். யாருடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிங்களோ அவங்களுடைய பேன் கார்டில் இருக்க முறை நேம், டேட் ஆஃப் பர்த், சென்டர், அட்ரஸ், ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் அப்லோட் சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் என்டர் பண்ணி அதை உங்களோட மொபைலில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பேன் கார்டு யூஸ் பண்ணி கார்டியனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணினா இதில் 20 மினிட்ஸ் டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக மைனரோட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. 18 வயதுக்கு குறைவான எந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு மைனருடைய ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் எல்லாமே என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜெண்டர், அவங்க மேலாக ஃபீமேலாக எதுவாக செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி வந்து இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்,
நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்க்கான ப்ரூஃபும் கேட்டிருப்பாங்க. இதிலே வந்து பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட் நிறைய ஆப்ஷன் இருக்கும். எந்த டாக்குமெண்ட் இல்லாலும் கண்டிப்பாக குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஐ வுட் லைக் டு ரிசீவ் பிஆர்என் கார்டு அண்ட் வெல்கம் கிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 18 ரூபீஸ் நீங்கள் அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்பிஎஸ் ஸ்கீம் எதன் மூலமாக கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஃபேமிலியாக, சோஷியல் மீடியாவா அல்லது டிவியா, நியூஸ் பேப்பரா எதுவாக செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு கார்டியன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. மைனருக்கும் உங்கள் கார்டியனுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, ஃபாதரா, மதரா அல்லது லீகல் கார்டினா எதுவாக செலக்ட் பண்ணிக்கங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் இமெயிலாக வரணுமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் ப்ரீவியாக ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வருடத்திற்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறீங்கன்னா அந்த ஸ்கீமும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த என்பிஎஸ் ஸ்கீமில் என்பிஎஸ் வட்சாலியா ஸ்கீமுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஆன்லைனில் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக மையத்துக்கு போய் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா பேங்க்ஸ்லேயும் இதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேங்க்லேயும் போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போய் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.